ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த 3 மார்க் கொஸ்டின் வந்து கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்போ எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா ஷோ சம் நேரோ ஸ்பீக்ஸ் அட் சம் வெல் டிஃபைன்ட் வேவ் லென்த். அப்போ அந்த எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரமில் பார்க்கும்போது சில இடங்களில் நல்ல ஒரு டிஃபனைட் வேவ் லென்த்தில், ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஷார்ப் வேவ் லென்த்தில் ஒரு 2-3 ஸ்பீக்ஸ் வந்து சூப்பர் இம்போஸ் ஆகிருக்கு. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ இது எப்படி உருவாகுது அப்படின்னா when the target is hit by fast electron. அப்போ the line spectrum shows these peaks is called a characteristic X-ray spectrum அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஸ்பீக்ஸ் that is called characteristic X-ray spectrum. இது எதனால் வந்துருச்சு அப்படின்னு கேட்டோன்னா எலக்ட்ரானிக் டிரான்சன் வித்தின் த ஆட்டம். எலக்ட்ரானிக் டிரான்சன் வித்தின் த ஆட்டம் எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நம்ம ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேயில் வந்து ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் போய் அந்த டார்கெட்டில் ஸ்ட்ரைக் ஆகும்போது நம்மளுக்கு வந்து சில எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா penetrate deep into the atom of the target. டார்கெட் ஆட்டம்ஸில் டீப்பாக பெனட்ரேட் ஆகி போகும். அப்போ இப்போ இதுதான் இந்த ஸ்ட்ரைக்கிங் எலக்ட்ரான். ஓகே. அப்போ இந்த ஸ்ட்ரைக்கிங் எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா இட் பெனட்ரேட் டீப் அண்ட் இட் ரிமூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் த இன்னர் மோஸ்ட் செல். அப்போ இந்த கே செல், எல் செல், எம் செல் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணிடும் அப்படின்னா நோக் அவுட் பண்ணிடும். ஓகேவா. அப்போ இது ஸ்ட்ரைக்கிங் எலக்ட்ரான். இங்கே இருக்கிற எலக்ட்ரானையும் அது என்ன பண்ணிடும் அப்படின்னா நோக் அவுட் பண்ணி வெளியேற்றிடும். ஓகே. அப்போ இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆயிரும், எம்டி ஸ்பேஸ் இஸ் கிரியேட்டட். அப்போ இதை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா இட் இஸ் ஃபில்ட் பை த எலக்ட்ரான் ஃப்ரம் த நைபரிங் செல். அப்போ கே செல்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு. அப்போ கேலேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போன பிறகு அந்த வேகன்சியை வந்து எல் செல்ல இருந்தோ அல்லது எம் செல்ல இருந்தோ ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி அதை ஃபுல் பண்ணான். இப்போ இந்த எல் செல்லிருந்து எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி இதை ஃபுல் பண்ணுதுன்னு வச்சுக்க. அப்போ இங்கேருந்து ஹையர் எனர்ஜிலேருந்து லோவர் எனர்ஜிக்கு ஜம்ப் பண்ணும்போது என்ன பண்ணும், த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இஸ் எமிட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ரேஸ். ஓகேவா. அப்போ இந்த ஃபோட்டானோட எனர்ஜி எப்படி இருக்கும், இஎல் மைனஸ் இகே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டிரான்சிஷனால் நம்மளுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்கும். அதுதான் அந்த எக்ஸ்ரேஸில் பார்த்தோம்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரத்தில் இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகுது இல்லையா. திஸ் இஸ் டியூ டு சச் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். சப்போஸ் இந்த இடத்துல இந்த எலக்ட்ரான் ஃபில் பண்ணல அப்படின்னா இந்த வேகன்சியை சப்போஸ் இப்போ இதை சொல்லிடுவோம். அப்போ இது கே செல், இது வந்து எல் செல். அப்போ இந்த எலக்ட்ரான் இதை ஃபில் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைனுக்கு பேர் கே ஆல்ஃபா. சப்போஸ் இந்த வேகன்சியை இந்த எம் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஃபில் பண்ணுதுன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த ஸ்பெக்ட்ரல் லைனுக்கு பேர் கே பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வென் an electron, energetic electron penetrates into the target atom. டார்கெட் ஆட்டமில் பெனட்ரேட் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா இட் கேன் ரிமூவ் சம் ஆஃப் த கேசல் எலக்ட்ரான். சம் கேசல் எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணும். தென் த எலக்ட்ரான் ஃப்ரம் த அவுட்டர் ஆர்பிட்ஸ் ஜம்ப் டு ஃபில் அப் த வேகன்சி. அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா அந்த அவுட்டர் அந்த இடத்துல கேசல்லிருந்து எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு. கேசல்ல வேகன்சி கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ அந்த வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக ஹையர் லெவல்லிருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா ஜம்ப் பண்ணோம். அப்போ டூரிங் திஸ் டவுன்வர்ட் டிரான்சிஷன் அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டூ லெவல்ஸ், அந்த 2 லெவல்ஸ்க்கு இடையில் உள்ள அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா is given out in the form of X-ray. அப்போ எக்ஸ்ரே வடிவில் வெளியே வரும். ஓகே. such wavelength or characteristics of the target of the constituent line அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க கே சீரீஸ் இப்போ பார்ப்போம்.
இப்போ கே செல்லில் வந்து வேகன்சி கிரியேட் ஆகிருக்கு. அப்போ எல் செல்லிருந்து எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி அதை ஃபில் பண்ணுச்சுன்னா தட் ஸ்பெக்ட்ரல் லைன், அப்போ கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன் கே ஆல்ஃபா. எம் செல்லிருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் கே செல் வேகன்சியை ஃபில் பண்ணுச்சுன்னா that spectral line is k beta. The vacancy in k cell is filled by electron from n cell na k gamma அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஓலிருந்து இந்த k cell வேகன்சியை ஃபில் பண்ணுச்சுன்னா k del. அதுக்கு மேலேருந்து வரக்கூடிய ஆர்பிட்லேருந்து வந்து ஃபுல் ஆச்சுன்னா k epsilon அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சப்போஸ் இந்த ஸ்ட்ரைக்கிங் எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா எல் செல்லிருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியே எடுத்துகிட்டு போயிடுது. அப்போ எல் செல்லிருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியேறிடுச்சு அப்படின்னு கேட்டோன்னா இந்த வேகன்சி எங்கேருந்து ஃபுல் பண்ணோம், எம்லேருந்து ஃபுல் பண்ணோம். அப்போ எம்மில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லோட வேகன்சியை ஃபில் பண்ணுச்சுன்னா அது எல் ஆல்ஃபா. என்லேருந்து ஃபில் பண்ணால் அது எல் பீட்டா. ஓலேருந்து ஃபுல் பண்ணால் எல் காமா. அதுக்கு மேலேனா எல் டெல். சப்போஸ் ஸ்ட்ரைக்கிங் எலக்ட்ரான் remove the electron from the M cell. Abba there is vacancy created in the M cell. Abba M cell vacancy is filled by electron from N cell அப்படின்னா the spectral line rises M alpha அப்படின்னு சொல்லுவோம். அதே இது இங்கிருந்து N செல்லிருந்து O செல்லிருந்து அதை ஃபில் பண்ணுச்சுன்னா M பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதில் ஒன் வேர்டு ஏரியா இருக்குது. இப்போ கே ஆல்ஃபா எங்கேருந்து எதனால் ரைஸ் ஆச்சு, த கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரல் லைன் எங்கேருந்து எந்த இடத்துலேருந்து எங்கே எலக்ட்ரான் டிரான்ஷன் ஆனதுனால உருவாயிருக்குன்னு கேட்பாங்க. அப்போ எல் டு கே, எல் செல் டு கே அப்படி சொல்லணும். சப்போஸ் இந்த ஆர்பிட்டுக்கு நம்பரும் கொடுப்போம். இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், இது வந்து என்னது செகண்ட் ஆர்பிட்டா. ஓகே, இது செகண்ட், அடுத்து இது தேர்ட், இது ஃபோர்த், இது வந்து என்னது ஃபிஃப்த் ஆர்பிட். ஓகே, பாருங்கள். இப்போ உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்பான். சப்போஸ் த டிரான்ஷன் 3 to 1 கிவ் ரைஸ் விச் ஸ்பெக்ட்ரல் லைன் அப்படின்னு கேட்பான். அப்போ 3 to 1 என்ன ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்குது, கே பீட்டா கிடைக்குது. இந்த மாதிரி டைப் ஒன் வேர்டு இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி கேட்கலாம், L beta spectral line is due to transmission between which levels அப்படின்னு கேட்கலாம். அப்போ எல் பீட்டா எந்த ரெண்டு லெவல்ஸ்க்கு இடையில டிரான்சிஷன் நடக்கிறதுனால கிடைக்கிது, 4 to 2. ஓகே, 4 to 2. ஸோ இந்த மாதிரியான ஒன் மார்க்கு கவனமாக இருக்குன்னா இந்த படம் ரொம்ப முக்கியம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுருக்கணும் புக்கில். ஓகே, ஸோ இதில் வந்து இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டார்கெட் மெட்டீரியல். டார்கெட் மெட்டீரியலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்பெக்ட்ரம்க்கு என்ன பேர் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம்.